இந்த பரபவ ஆண்டு சுக்கிர பகவான் சூரியனை விட்டு ஒரு 40 டிகிரி 43 டிகிரி என்று தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார். சித்திரை மாதம் முதல சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நீண்ட இடைவெளி. இது என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழை இல்லை. இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தான் பெரும் பாதிப்புகளாக இருக்கிறது. மேற்கே சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாவே தெரியும், சூரியன் அஸ்தமனமாகி சுக்கிரன் எங்கே எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சூரியன் சுக்கிரனுடைய இடைவெளி இதுதான் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு மழை இல்லாததற்கு காரணம். கடந்த 2-3 ஆண்டு காலமாகவே குரு சுக்கிரன் சந்திர பகவானுடைய நோய் தாக்கங்களால் மக்கள் அதிகமாக மரணம் அடைகிறார்கள். இது எதனால் அப்படின்னா, மீனராசியில் பாவக்கோள்கள் நின்று கன்னிராசியை இயக்குகிறது. மீனராசியில் பாவகிரகங்கள் நின்று கன்னிராசியை இயக்கினால் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி. கன்னி 6ஆம் இடமாக இருக்கும்போது உடலில் வயிறு பகுதி தான் 6ஆம் இடம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை பாவக்கோள்கள் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீரகம், கிட்னி இது பழுதாகி இப்போ கடந்த 2-3 ஆண்டுகாலமாக திடீர்னு ஏகப்பட்ட பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் ஏகப்பட்ட பேர். குரு சுக்கிரன் சந்திரன், சந்திர பகவான் அப்படின்னாலே உப்பு, குரு சுக்கிரன் அப்படின்னா இரத்தத்தில் ப்ரெஷர், சுக்கிரன் சர்க்கரை. இதெல்லாம் அதிகமாகும்போது தான் சிறுநீரகம், கிட்னி பாதிப்பாகிறது. இது கடந்த 2-3 ஆண்டு காலமாக எல்லோருடைய குடும்பத்திலும் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ கன்னிராசியை சனியும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தை சனி பகவான் கடக்கும் வரை பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மக்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கூடுதலாக வரும். சனியும் செவ்வாயும் கன்னிராசியில் நேசமாகக்கூடிய சுக்கிர பகவானை பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்போ ஆண்கள் தான் தர வேண்டும். இப்போ நடப்பு இதுதான். கடந்த கால நடப்பு வயிறு சார்ந்து சிறுநீரகம், கிட்னி சார்ந்து வியாதி அடுத்தடுத்த மரணங்களை பெரும்பாலும் பார்த்திருக்கிறோம். இப்போ கன்னி சுக்கிரனை செவ்வாயும் சனியும் பார்வை செய்யும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அவரவர் உண்மையாக ஒழுக்கமாக இருந்தாலே பிரச்சனை இல்லை, குற்றங்கள் நடக்காது. இதை எல்லோருமே மனதில் நிறுத்துங்க. அப்புறமேட்டி ஜோதிட பலன்கள் பார்க்கலாம். சுக்கிரன் நேசமாக செல்லும்போது ப்ரெஷர், சர்க்கரை, கிட்னி பழுதானவர்கள், தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கன்னிராசியை சனியும் செவ்வாயும் பார்வை செய்கிறார்கள். கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் இணைந்து குற்றங்களை பெரும்பாலும் தடுத்து விடுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மகரம் ராசி அன்பர்களுக்கு நீச்ச கன்னி சுக்கிரனால் சனி செவ்வாய் பார்வையின் மூலம் ஏற்படும் பலன்கள் காணலாம். மகர ராசிக்கு 5ஆம் அதிபதி 9வது வீட்டிலே நேசம் ஆகிறார். இப்போ மகர ராசி அன்பர்களுடைய வம்சாவளியில் பங்காளியிலோ அண்ணன் தம்பியோ பெற்ற குழந்தையோ வீட்டை விட்டு ஓடி போயிடும். சாமியாரா சன்னியாசமாக எங்கே போனாங்களே தெரில அப்படின்ற மாதிரியான அமைப்பு உங்களுடைய வம்சாவளியில் தொடரும். பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி 9வது வீட்டிலே நீச்சம். மகர ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அல்லது உள்ளூரில் கோவில் வழிபாடுகள்
காணியாசிகள் உங்களுக்கு இருக்கும். 9வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக செல்லும்போது, அதாவது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 9வது வீட்டிலே இயற்கையாகவே நேசம். உங்கள் தந்தையாரும் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது. நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 9வது வீட்டிலே நேசமாகிறார். இது வந்து இயற்கையாகவே மகர ராசி என்பதற்கு இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்த ஒரு மாதம் சனி பார்வையிலும் செவ்வாய் பார்வையிலும் 9வது வீட்டிலே நீச்ச சுக்கிர பகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் 9வது வீட்டிலே சுக்கிரன் வருவது சிறப்பு தான். நல்ல ஆடை ஆபரணம், நல்ல பயணங்கள், குடும்பத்தில் சந்தோஷம், திருமண பேச்சுவார்த்தை, திருமணம் நடக்கும். குடும்பத்தில் எப்போதும் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கலாம். பாக்கியஸ்தானத்திலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நேசமாக செல்லும்போது குலதெய்வ வழிபாடு செய்யலாம். ஆன்மீக பயணங்கள் சென்று வரலாம். இப்போ வந்து கோயிலுக்கே போகல, கோவில் காரியங்களில் நான் ஈடுபடல அப்படின்னா, இப்போ வந்து கோவில் காரியங்களில் நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க. உள்ளூரோ வெளியூரோ கோவிலுக்காக காணிக்கை, கோவில் திருப்பணிக்கு, கும்பாபிஷேகத்திற்கு, திருவிழாவுக்கு, கோவிலுக்காக பணம் காசு செலவு செய்வீங்க. மகர ராசிக்கு 9வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக சனி செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது அடுத்த மாதம் உங்களுக்கு இதெல்லாம் ஏற்படும். எக்காரணத்தை கொண்டும் நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், வீட்டை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா உங்களுடைய பூர்வீகத்தில் வீட்டை விட்டு ஓடினவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அது வந்து இயற்கையாகவே உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சுக்கிரன் நேசம். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் நின்று உங்களுக்கு வந்து பாதகாதிபதி சுக்கிர பகவானை பார்வை செய்யும்போது உங்கள் குழந்தைகளுக்கு மனப்பிரச்சனை, உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. அதாவது 6ஆம் வீட்டிலிருந்து நேச சுக்கிர பகவானை பார்வை செய்யும்போது உங்கள் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்கும். உள்ளூர்லேயே கூட்டு குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் நொடி வருவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது சர்க்கரை, பிரஷர், இந்த மாதிரி தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய நீண்டகால வியாதிகள் பெரும்பாலும் உங்கள் குடும்பத்தில் பெற்றோர்களுக்கோ, உடன் பிறந்தவர்களுக்கோ, உங்கள் வாழ்க்கை துணைக்கோ, உங்கள் குழந்தைகளுக்கோ இந்த மாதிரி நீண்டகால வியாதி பெரும்பாலும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் நின்று, உத்திரட்டாதி நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய உச்ச நட்சத்திரம், அதில் நின்று நேச சுக்கிரனை சனி பகவான் பார்வை செய்யும்போது உங்கள் குடும்ப நபர்களுக்கு புதிதாக கூட பிரஷரு, சர்க்கரை, இந்த மாதிரியான வியாதிகள் இப்போ எதிர்வரக்கூடிய இந்த நாட்களில், இந்த மாதங்களில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மகர ராசி அன்பர்கள் கூடுதல் கவனம் எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அது அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டம் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தைகளை இந்த காலகட்டத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, படிப்பு ஏறல அப்படின்னு இந்த காலகட்டத்தில் திட்டினீங்கன்னா வீட்டை விட்டு கூட ஓடி போயிடுவாங்க. அல்லது பெற்றோர்கள், வயதானவர்கள் இருக்கிறாங்க, மூத்த உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க, இப்போ கணவன் மனைவிக்குள் கூட எதை திட்டிக்கிட்டிங்கன்னா வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு கூட போயிடுவாங்க. அதனால் வந்து இந்த காலகட்டம் வீட்டை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு யாரையும் வார்த்தைகள் கூட சும்மா வந்து அசால்ட்டாக கூட பேசக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலே சுக்கிரன் நேசமாக செல்லும்போது தேசாந்தரமாக, சாமியாராக, சந்நியாசமாக தன்னுடைய பூர்வீகத்துக்கு வரவே மாட்டேன், வீட்டுக்கு திரும்பியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரே வைராக்கியமாக
ஓடி போயிடுறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையும் அடுத்த மாதம் இந்த சுக்கிரன் நேச காலம் மகர ராசி என்பதுக்கு காட்டுகிறது. இதையெல்லாம் அறிந்து புரிந்து மகர ராசி அன்பர்கள் செயல்படுங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.